வட மாநிலத்திலே பள்ளிக்கூடம் போய் கொண்டிருந்த ஒரு சிறுவன் இளைஞர் 100 பேர் அங்கே வட்டமாக கூடியிருக்கிறத பார்த்துட்டு என்ன கூட்டமாக இருக்குதுன்னு அந்த இளைஞர் வந்தார். எட்டி பார்த்தார். உள்ளே போய் பார்த்தா ஒருத்தன் கரடியை வச்சுக்கணும் ஒவ்வொரு முடியாக காசுக்கு விற்கிறான். எல்லாரும் அந்த காசு கொடுத்து வாங்கினான். சொன்னவன் என்ன வித்தவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த முடியை கொண்டு போய் கரடி முடியை வீட்டில் வச்சா காசு கொட்டும், பணம் தானே கடவுள்னு சொன்னார் அவர். நம்ம ஊர்லேயும் இருக்குது அது. இதை கொண்டு போய் வீட்டில் வச்சேன்னா பணம் கொட்டும்னாங்க. அதை ஒரு 50 பேர் வாங்கின்னு போனான். வாங்கி போகிற 50 பேரையும் அந்த பிள்ளை நிறுத்தினார். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டும் போங்க ஐயா. நீங்கள் வாங்கி போங்க, வைங்க, உங்கள் இஷ்டம். இந்த முடியை கரடி முடியை கொண்டு போய் வீட்டில் வச்சா காசு கொட்டும்னு காசு கொடுத்து வாங்கி போறியே, இந்த கரடியே அவன் பல வருஷமாக வச்சுங்கிறான். அவனுக்கு ஏன் காசு கொட்டலன்னு ஒருத்தனாவது யோசிக்கப்படாதான்னார். அதில் ஒரு பெரியவர் சொன்னார், தம்பி சொல்கிறது சரியாக இருக்குது, நீ வருங்காலத்தில் இந்த இந்தியாவுக்கே உலகத்துக்கே வழிகாட்டுவ அப்படின்னு வாழ்த்தினார். அந்த பிள்ளை தான் அண்ணல் அம்பேத்கர் என்கிற மாபெரும் தலைவர். சிந்திக்கணுமையா, சிந்திக்கிறதுக்கு தான் மனுஷனுக்கு கடவுளுடைய படைப்பிலே சிந்தனை தான் மனிதனுக்கு உண்டு. 2 விஷயம், சிந்திக்கணும், சிரிக்கணும். ₹1,00,000 போட்டு நாய் வாங்கினா கூட சிரிக்குமா? அது பணக்காரன் நாயின்றதுக்காக சிரிக்குமா? அதை வாங்கிட்டு அதுக்கு வேலை செய்கிறது பணக்காரன் தான் அழுவான். சில இடங்களில் பார்ப்போம். ஒரு வீட்டுக்கு நான் அண்ணா நகருக்கு போயிருந்தேன், ஒரு நண்பர் வீட்டுக்கு, பெரிய கோடீஸ்வரர். அவர் நாய்க்கு உடம்பு சரியில்லை போலகுது. அதுக்கிட்ட கெஞ்சறாரு, ஆத்தர செல்லம் இல்லை, பட்டு இல்லை, இந்த மருந்தை குடிச்சிடு, இந்த டானிக்கை குடிச்சிடு. எங்கேயாவது கேட்குமா? வாயை திறக்குமா? அது அவரே டென்ஷன் ஆகி பாட்டிலை போட்டு உடச்சிட்டார். அந்த நாய் இறங்கி போய் அது எப்படி வழக்கமாக சாப்பிடுமோ அப்படி சாப்பிட்டு போட்டுது. நான் என்ன கேட்குறேன், வழக்கத்தை மாற்ற முடியுமா? பிறவி குணத்தை மாற்ற முடியுமா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குணம் இருக்குது. பறவைக்கு ஒரு குணம் இருக்குது, விலங்குக்கு ஒரு குணம் இருக்குது, மனிதனுக்குன்னு ஒரு குணம் இருக்குது. மனிதன் என்றைக்குமே ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் வீட்டில் பெரியவங்க கேட்டும் போய் சொல்லுங்கள். பெரியவங்களுக்கு சேர்த்தான், என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருப்பவன் தான் மனிதன். நான் அவ்வளோ படித்து முடிச்சிட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. தேடிக்கொண்டே இருப்பவனைத்தான் உலகம் தேடும். நான் என்னைக்கும் என் அறிவை வளர்த்துக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் வருஷா வருஷம் புத்தக திருவிழாவை கொண்டாடி புத்தகத்தை வாங்கி போய் அதை படிக்கணும். அடுத்த வருஷம் இந்த புத்தக கடைகளில் என்னென்ன புதுசாக வருதுன்னு யோசித்து வாங்கணும். கற்றுக்கொண்டே இருப்பவன் தான் மனிதன். கற்றது போதும் என்பதனை அல்ல. பறவைகளுக்கு ஒரு 5 அறிவு வரைக்கும் இருக்குது, விலங்குகள், பறவைகள் எல்லாம். நான் கூட வகுப்பில் சொன்னேன், சார் கிளி பேசுதே சார். நான் ஒரு பையன் கிளாஸில், பசங்கள்லாம் லேசாக நினச்சாதீங்க, நீங்கள் படித்த காலம் வேறு, இப்போ படிக்கிற காலம் வேறு. எங்கள் வாத்தியாரே ஒருத்தர் கேட்டார், கிளியை பற்றியும் மயிலை பற்றியும் எழுதுன்னு. 2 வரி எழுதிட்டான். மயில் தேசிய பறவை, கிளி ஜோசிய பறவைன்னு எழுதிட்டு போட்டான். எல்லாம் பொல்லாதுங்க. அப்போ அவன் கேட்டான், கிளிக்கு நம்ம சொன்னோம்னா உடனே சொல்லுதே சார், வெல்கம் சொல்லுது, குட் மார்னிங் சொல்லுது, வாழ்த்து சொல்லுது, வணக்கம் சொல்லுது. நான் சொன்னேன், நாம் சொன்னதை கேட்டு சொல்லும்டா கிளி, ஆனால் கேட்ட சொல்ல இன்னொரு கிளிக்கு அது கற்றுக் கொடுக்காதரான்னு. அதான் அதனுடைய இயல்பு. மனுஷன் ஒருவன் தான் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்பே ஒன்று சேர் புரட்சி செய்யன்னு அண்ணல் அம்பேத்கர் அன்னைக்கே இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லியிருக்கார். படிப்பு தான் முக்கியம். படித்தால்தான் இந்த உலகத்தில் எல்லா நிலைகளும் சமப்படுத்தப்படும். கீழ்ப்பால் ஒருவன் கற்பினும் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமேன்னு 2000 வருஷத்துக்கு முந்தைய இலக்கியம் எழுதி வச்சிருக்கிற உண்மை அது. படிக்கணும், நல்லா படிக்க வைங்க பிள்ளைகளை. ஒரு உயரத்தை தொட்டால் அந்த உயரத்தை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குரிய மரியாதையை கொடுத்துட்டு தான் போகணும். இருக்கட்டும். ஐயா சொன்னாங்க, ரொம்ப நல்லா பேசுனாங்க. அந்த நாவலை பற்றியெல்லாம் நமக்கெல்லாம் படிக்கணும்னு ஒரு ஆசையை தூண்டிவிட்டு போனால் பார்த்தீங்களா, அதுதான். ஆனால் என்ன நடக்குது நாட்டில் இப்போது?
புத்தகம் வாசிக்கலாம் வா என்று நம்மை அழைக்கிறது. செல்போனோ வா சிக்கலாம் என்று அழைக்கிறது. அது வாசிக்கலாம் என்று அழைக்கிறது, இது வா சிக்கலாம் என்று அழைக்கிறது. அதை பார்த்தானாலே இந்த செல்போன் வந்தது நல்லதான் இது. ஆனால் இது வந்த பிறகு படுத்துகிற பாடு இருக்குதே கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இதில் நல்லது தான், உண்மையிலே நல்லது சார். ராத்திரி 12:30 மணிக்கு ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டில் எனக்கு பணம் வேணும்னா கூட உடனே அனுப்பலாம். இல்லைடா பேங்க் மூடி இருப்பான்னு அவங்ககிட்ட தப்பிக்கவும் முடியாது. எவ்வளோ வசதி இருக்கு. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கை வாழ்வதற்காக, கொண்டாடி மகிழ்வதற்காக எல்லாரும் இதுங்கிட்ட தான் கொண்டாடிக்கிறோம். வாசல்லேருந்து உள்ள கிச்சனில் கேட்குறான் இன்னைக்கு என்ன டிஃபனுன்னு கேட்குறான் செல்லில். அது எழுந்து போய் தான் நேராக கேட்டான், என்ன செல்லம் இன்னைக்கு என்னடா டிஃபனுன்னு கேட்டு பாரு. அந்த அம்மா வேண்டிய மட்டும் உனக்கு செஞ்சு கொடுக்கும். இந்த செல்லிலேயே போய் பேசினிருந்தா எழுந்து உள்ளவா அப்புறம் சொல்கிறேன்னு. அது இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறை அப்படி இருக்கு. உள்ளங்கையில் செல்லை வைத்திருந்தால் உலகத்தை பற்றி தெரியும். செல்ஃபோனை கீழே வச்சு பாருங்க, வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். இன்றைக்கி அதை வச்சுக்கிட்டே சுற்றுறோம் சார் உலகத்தை. நிறைய பேர் ரோடு கிராஸ் பண்ணும்போது கூட சார் அதில் தான் சார் பேசி போகிறோம். எதில் யார் வரான் போகிறான் ஒருத்தனும் தெரியும். மனிதனுக்கு மனிதன் கலந்து பேசுவதனால்தான் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே கிடைக்கிறது. பணத்தை விட மகிழ்ச்சியில் தான் பேரானந்தம் இருக்கிறது. பேசுவதில் தான் சுகம் இருக்கிறது. படிப்பது ஒரு சுகம், எழுதுவது ஒரு சுகம், பேசுவது அதை விட சுகம். இப்போ அவர் படித்தார், அவ்வளவு நாவலும் படிச்சுட்டு ராமகிருஷ்ண ஐயா அவர் நம்மகிட்ட பேசுகிற போது எவ்வளவு சுகமாக இருந்தது. பேசவும் படிக்கவும் எழுதவும் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய சிறப்பு ஐயா, மிகப்பெரிய சிறப்பு. நீங்கள் எழுதி பாருங்களேன், இவ்வளோ புஸ்தகம் அச்சடிச்சு வச்சுக்கிறாங்களே, நீங்கள் எழுதி பாருங்கள். நான்லாம் ஐயாலாம் ஏகப்பட்ட ஒரு 1000-2000 புத்தகங்களுக்கு மேலே திருத்தம் பண்ணி கொடுத்துருப்பார் அவர். என் வாழ்நாளில் 4 புத்தகம் தான் எழுதினேன், அதுக்கு மேலே எழுத முடியல. வளர வளர வீட்டில் பிரச்சனை இருக்குது. நீ உட்காந்து ஏதாவது 1-2 வரி எழுதணும்னா, ஏங்க இன்னைக்கு என்ன சாம்பார் வைக்கிறது, சரி வாங்கியாந்து கொடுத்துட்டு உட்காந்து எழுதலைன்னா சுத்தமாக இல்லை துவரம் பருப்பு, என்ன பண்ணுறது இப்போ? அவ்வளோதான், தூக்கி வச்சுட்டு போக வேண்டியது தான். எங்கள் தாம்பரத்தில் ஒரு எழுத்தாளருக்கு நாங்கள் 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தோம். அந்த எழுத்தாளர் வாங்கி கூட்டத்தை மத்தியில் தான் சம்சாரத்தை கூப்பிட்டு மேடையில் நிற்க வச்சு அந்த 1 லட்சத்தை கொடுத்து பாராட்டி அதுக்கு பொன்னாடிலாம் அவரே போட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த அம்மா வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்காரனை லெஃப்ட் ரைட்டு விடுது. திடீர்னு என்னை மேடையில் கூப்பிட்டு எனக்கு அவ்வளோ பாராட்டு கொடுத்தியே, பணத்தை கொடுத்தியே, அது என்ன புஸ்தகம்னு யாராவது கேட்டிருந்தா நான் இன்னும் பதில் சொல்லுவேன். புஸ்தகத்து பேரையாவது எனக்கு சொல்லி கூட்டம் போனியா, திடீர்னு கூப்பிட்டு இந்த கூத்த நடத்தினியே, என்னையா நினச்சிங்கிற? சும்மா விஷயம் இல்லாத நான் உனக்கு செய்வேனா? எனக்கு கொடுத்த 1 லட்சம் ரூபாய் உனக்கு தான் பொருந்தும், நீயே வச்சுக்கோ. அது எப்படியா, நீ தானே கஷ்டப்பட்ட. இது வேறு, நீ உங்கள் அம்மா வீட்டு கோஷின்னு 2 மாதம் போன இல்லை, அப்போ எழுதின புஸ்தகம் கிடையாது. அப்படின்னா ஒரு மனுஷன் புத்தகம் எழுதணும்னா அவன் தனிமையில் உட்காந்தாதான் அதை எழுத முடியும். இப்போ ராமகிருஷ்ண ஐயா நிறைய புஸ்தகம் எழுதுகிறார். அவர் அந்த ரகசியத்தை அவரை கேட்டால் தான் தெரியும். விளையாட்டுகளை சார், சிந்தனை ஒருமுகப்படணும். இல்லை, சிந்தனை ஒருமுகப்பட்டால்தான் அவர் அன்னைக்கு எழுதுகிற நாவல் இல்லது, காலத்துக்கும் நிற்கிற ஒரு சொத்து அது. காலம் அந்த எழுத்தாளனை கொல்லலாம், ஆனால் அவனுடைய படைப்பு காலத்தை கொன்று வென்று நிற்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் படைத்தது. ஆனால் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதினது இன்றைக்கும் இருக்குது. ஏங்க நமக்கு என்ன திருவள்ளுவர் உயரமா குள்ளமா கருப்பா சிவப்பா தாடி வச்சிருந்தாரா மீசை வச்சிருந்தாரா? ஏதோ ஒரு கற்பனையில் படைக்கப்பட்ட படைப்பு தான் அது. நிஜமாவே யாருக்கும் அவர் எப்படி இருப்பார்னு தெரியாது. ஆனால் அவருடைய திருக்குறள் இன்றைக்கு உலகம் முழுவதும் 150 மொழிகளுக்கு மேலாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய வரலாறு நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்தையா. தமிழனுடைய சொத்தே திருக்குறள் தான். மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், வாழ்க்கையை கொண்டாடுவோம். அதுதான் தலைப்பே கொடுத்தேன். 1000 படிக்கிறது 1000 பண்ணுறது. ஐயா சொன்னார், அதில் தப்பே கிடையாது. அங்கே நாவலில் பணத்தை பற்றி பேசுகிறான், பணத்தை பற்றி பேசுகிறான், இங்கேயும் அப்படி தான் பேசிங்கிறான்.
இப்போ சிவராத்திரி வந்து போச்சு இல்லை, சிவராத்திரி வந்தது இல்லை, மகா சிவராத்திரி. பார்வதியும் பரமேஸ்வரனும் வான் வழியாக போனாங்களாம். வான் வழியாக போகும்போது பார்வதி தேவி சொன்னாங்களாம், அங்கே பாருங்கள் உங்கள் சிவன் கோயிலில் எவ்வளோ கூட்டம், 10,000 பேர் இருப்பான், எல்லாம் உங்களை பார்க்க தான் வந்துக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கம்முன்னு இருந்தார் சிவபெருமான். அப்போ பார்வதி சொன்னாங்களாம், எதுக்கு நேராக போய் பார்ப்போம் வா. 2 பேர் இறங்கி கோயில் உள்ளே போய்க்கிறாங்க. உள்ளே பூசாரி இருந்துக்கிறார் சிவன் கோயில் உள்ளே. இன்னும் உங்களை பார்த்தா புதுசாக தெரியுது, வழக்கமாக வர்ற தம்பதி மாதிரி தெரியலையே, நீங்கள் யாருன்னு கேட்டிருக்கார் பூசாரி. அப்போ அவர் வந்தவர் சொன்னார், நான் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிக்கிறார். உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டு, நிஜமாக நான் தான் ஏன் சிவபெருமான், எப்படி நம்புறது, நீ ஏதாவது சொல்லு நான் செய்கிறேன். உள்ளே வச்சுருந்தாரு பாருங்க தீர்த்த சொம்பு, பித்தளை சொம்பு, அதை தூக்கின்னு வந்தார். இதை தொடு, இதை நீ வந்து தங்கமாக்கு, உன்னை சிவபெருமான் நம்புறேன்னார். அப்படி தொட்டார், அது தங்கமாக போச்சு. அப்படி பார்த்தா அடுத்த செகண்டு 10,000 பேரையும் காணோம், தலை தெறிக்க ஓடிட்டான். பார்வதி தேவி பார்த்தாங்களாம், நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க, ஏன் இப்படி பயந்து எல்லாம் ஓடிட்டான்னு தெரியலேன்னுச்சு. பொறுத்திருந்து பாருன்னார் சிவபெருமான். அடுத்த 5 நிமிஷத்தில் அவன் அண்டாம் குண்டாம் சொம்பு தவலை தட்டு எல்லாத்தையும் தூக்கின்னு வந்துட்டான். இதை தொடுங்க இதை தொடுங்க இதை தொடுங்கன்னு. அப்போ தான் சிவபெருமான் சொன்னார், இவன்லாம் என்னையா பார்க்க வந்தான். அதாவது பணத்தை செலவு பண்ணி ஒரு கோயிலை கட்டி கடவுளை உட்கார வச்சுட்டு அவர்கிட்டே போய் பணத்தை கேட்குறவன் நம்மால் மட்டும்தான் ஐயா. ஒரு வேடிக்கையான சமூகம் இது, வேடிக்கையான உலகம். அவனை எந்த ஆடம்பரத்தையும் கடவுள் கேட்கல. அன்பு என்ற ஒன்று இருந்தாலே போதும், அந்த மலை போன்ற இறைவனே ஆட்படுவான். அதனால்தான் அருட்பிரகாச வள்ளலார் சொன்னார், அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னர். அன்பா இருப்போம் சார் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதுக்குன்னா காசாக கொடுக்கணும். காசு பணம் செலவு பண்ணாமல் செலுத்துகிற ஒரே ஒரு பரிமாற்றம் அன்பு தானே. அதுதான் தாய் அன்பு. நேற்று உலக மகளிர் தினம் கொண்டாடணும், அது நேற்றோட சரியாக போச்சா? வாழ்நாள் முழுவதும் கொண்டாட வேண்டியமையா, வாழ்க்கையை கொண்டாடணையா, மகிழ்ச்சியாக இருப்போம். எதுவுமே குற்றம் பார்க்கன்னு சுற்றம் இல்லைன்னு சொன்னாங்கல்ல. நம்ம புத்தகங்களெல்லாம் வாசித்து ஏதோ புத்திய வளர்த்துக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அதிலிருந்து நமக்கு என்ன தேவைன்னு எடுத்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைத்து கொண்டால் அதுதான் ஆனந்தம், அதுதான் மகிழ்ச்சி. நான்லாம் வகுப்பறையில் ஐயா கிட்ட கிட்ட பாடம் தான், அவங்கெல்லாம் கூட சொல்கிறேன், அவங்களுடைய மாணவர்கள் எந்த உயரத்தையும் தொட்டிருக்கிறாங்க. என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய துறைகளில் இருக்காங்க, வெளிநாடுகளில் இருக்காங்க. நான் எல்லாரையும் சமமாக மதிப்பவர்கள். ஏன் தெரியுமா? திறமையில்லாதவன் பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவது கிடையாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான திறமை இருக்கு. நமக்குள் இருப்பதை அவர்களுக்குள் திணிப்பதை விட அவருக்குள் என்ன இருக்குதுன்னு பார்க்க தயாராயிட்டோம்னா அவனையும் பிரகாசமாக கொண்டு வரலாம். நம்ம சில சமயங்களில் நாம் ஒரு கணக்கு போட்டுங்கிறோம், தப்பு கணக்கு போடுறோம். 65 வயசில் ஒரு அப்பா போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டார், உடம்பு சரியில்லைன்னு. 45 வயசில் இருக்கிற தான் பையனை கூப்பிட்டாரு, எல்லாரையும் போங்கன்ட்டார், அவனை மட்டும் கூப்பிட்டாரு. இங்கே பாடுறா, இப்போவும் கேட்குறேன், நீ 8ஆம் கிளாஸ் படிக்கிற போது கணக்கு பேப்பரை 90 மார்க்கோடு கொண்டாந்து காட்டினேன். நான் அப்போவே கேட்டேன், நீ 90 வாங்குற ஆள் இல்லைடா, இந்த பூஜ்யத்தை நீ தானே போட்டேன்னு கேட்டேன். இல்லவே இல்லைன்னு. பரவாயில்ல, சின்ன வயசில் சொன்னேன், இப்போ கேட்குறேன்டா, அது என் மனசை அரிச்சிக்கிட்டே இருக்குதுடா, இப்போ கேட்குறேன், அந்த பூஜ்யத்தை நீ தானே போட்ட. சத்தியமாக இல்லைப்பா, அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லைப்பா, பூஜ்யத்தை நான் போடவே இல்லைப்பா, அந்த 9 தான்ப்பா போட்டேன். எளிமையாக பார்க்க பழகுவோமே, தாக்குவதை கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வந்து விட்டால் வாழ்க்கையில் நாம தான் சார் ஜெயிப்போம், நம்ம தாக்கனவன் ஜெயிக்க மாட்டான். அதனால்தான் திருவள்ளுவர் மறைமுகமாக எழுதினார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நன்னயம் செய்து விடல்னு சொன்னார். இல்லாமல் ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்களாம் நிறைய இருக்காங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்மையே மகிழ வைக்கும். அன்றைக்கி ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒரு அம்மா லேட்டாக போயிடுது, ஸ்டாஃபு. மேனேஜர் கேட்டார், மேலே சூப்பர்வைசர் கேட்டார், என்னம்மா லேட்டு? சாரி சார், போகும்போது சீக்கிரம் போயிடுறேன் சார்,
அவரே சிரிச்சிட்டாரு. சீரியஸா இருக்கிற மனிதனை கூட சிரிக்க வைப்பது வார்த்தைகளின் பலம் எல்லாம் இருக்குது சார். ஏன் சந்தோஷமா எடுத்துக்க போவோம், என்ன சங்கடம், எதை கொண்டு போக போறோம், என்ன பண்ண போறோம், ஒண்ணுமே கிடையாது சார். நாம் ஒரு நாள் ஒரு இடத்தில் இல்லை என்றால் மறுநாள் நம்ம இல்லையே என்று வருத்தப்பட்டால் அப்பொழுதுதான் நாம் வாழ்கிறோம் என்று அர்த்தம். அது வீடா இருக்கட்டும், நிர்வாகமா இருக்கட்டும், எங்க இருக்கட்டும். ஒரு நாள் லீவ் போட்டா அந்த அங்க ஸ்தம்பிச்சா, ஐயோ அவர் இல்லை பத்தியா, என்ன கலகலப்பா இருக்கு, என்ன கலவரம் அப்படின்னு நினைச்சாதான் நம்ம வாழறதா அர்த்தம். அப்பா என்னைக்கு வருவாரு? 10 நாள் ஆகும். அம்மாடி ஒரு நிம்மதிரா அப்படின்னா அந்த நாள் அங்கே எடுக்கவே வேணாம், டிரான்ஸ்ஃபர் ஆகி போய். வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி. நம்ம பற்றி என்ன பேசுகிறாங்க, ஏதோ சந்தோஷமாக இருப்போமா, கலகலப்பாக இருப்போமா, தப்பே நடக்கட்டுமே, தப்பு யார் செய்யாமல் இருக்கான்? 48 நாள் ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருக்கிறவனே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான், நான் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறு. அப்புறம் அறிஞ்சு ஏன் செய்கிற? கேட்க வேண்டியது இருக்குதா இல்லையா? அறியாமல் சவறு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளன்னு 2000 வருஷத்துக்கு முந்தைய திருவள்ளுவர் தீர்ப்பு எழுதி வச்சுக்கிறார். ரெண்டும் இருக்கும்டா. அதில் நீங்கள் குற்றத்தை வன்மையாக பார்த்து தண்டனை கொடுக்காமல் அதை மென்மையாக பார்த்து கலந்து பேசி ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற தீர்வு செய்வதற்கு தயாராகிவிட்டால் 2 பேருமே சுமூகமாக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஒரு கம்பெனியில் போய் ஒருத்தன் லீவு கேட்டான் சார். லீவ் லெட்டரை படிச்சுட்டு பயந்துட்டார் மேனேஜரு. என்னடா அப்படி எழுதிக்கிற? அவன் எழுதிக்கிறான், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்கிறதுனால எனக்கு 4 நாள் லீவு வேணும்னு எழுதிக்கிறான். மிரண்டு போனார் மேனேஜரு. அதுக்கு அந்த சண்டைக்கும் உனக்கு லீவுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு எதுக்கு 4 நாள்னா சமாதானம் தூதுவரானே? சார், போன வாரம் எனக்கு என் சம்சாரத்துக்கு சண்டையாக இருக்குது, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு 1 நாள் லீவு வேணும்னு கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் லீவு கேட்காதுரா நீங்கள். இப்போ பெரிய சண்டை நடந்துக்குது, நான் லீவு கேட்கணும். ஏன்னா நிர்வாகமும் நல்லா நடக்கணும், வீடும் நல்லா நடக்கணும், மகிழ்ச்சியாக இருப்போம் சார். அன்பாக சொல்லுங்களேன். ஏன் ஒரு கையில் அதிகாரம் இருக்கிறது, ஒரு கையில் அன்பு இருக்குது. அதிகாரத்தை கீழே இறக்கி அன்பை மட்டும் கையில் எடுத்து ஆட்சியை செலுத்தினோம் என்றால், ஆளுமையை செலுத்தினோம் என்றால் எல்லா இடங்களும் நமக்கு நண்பர்கள் உறவுகளாக மாறுவார்கள். அதைத்தான் நான் பணிவா சொல்றேன். இப்போ முத விண்வெளியில ராக்கெட் விட்டார் மேதகு அப்துல் கலாம். அப்ப அந்த திட்டக்குழுவுக்கு யார் தலைவராக இருந்தது? தவான். தவான் திட்டக்குழுக்கு தலைவராக இருக்கும்போது புறப்பட்ட வேகத்தில் கடல்ல ஊந்து போச்சு. நிருபர்கள் பூரா மொத்த பேர் வந்துட்டான். உடனே என்ன பண்ணார் தெரியுமா? தவான் வேகமா ஓடி வந்து இந்த தவறுக்கு, இந்த ஃபெயிலருக்கு எங்களுடைய கூட்டு முயற்சி தான் காரணம், கூட்டாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் சொன்னார். 2வது முறை அந்த ஏவுகணையை செலுத்தினார்கள், வெற்றி பெற்று விட்டார்கள். அப்பொழுது தவான் என்ன பண்ணார் தெரியுமா? மேதகு அப்துல் கலாமை முன்னால் நிறுத்தி இந்த வெற்றிக்கு காரணத்தை இவர் விளக்குவார், வெற்றியின் நாயகனே இவர்தான் தலைமை தாங்கினார்னு சொன்னார் சார். அப்ப தோல்விக்கு தன்னை முற்படுத்திக் கொண்டு வெற்றிக்கு தன் கீழே பணியாற்றுகிற ஒருவரை முற்படுத்தினார். பார்த்தீங்களா? இதுதான் சார் தலைமை பண்புக்கு அழகு. இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அதனால தான் சொல்கிறேன், வாழ்க்கை என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடுன்னு பாட்டன் பாரதி பாடினான் சார். இன்னைக்கெல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் இருக்கிற சிக்கல் என்னன்னா, பையன் 1 பொண்ணு 1 2 தான் வச்சுக்கணும். இதுவே போதும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ ஜப்பானில் லேட்டஸ்டாக என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றான். ஜப்பான் நாடு அரசாங்கமே அழுவுது இப்போ. ஏன்னா மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வரான். என்னடா ரஷ்யாவில் அதே பிரச்சனை வந்துடுது. இப்போ குழந்தை குட்டிகளை நிறைய பெற்றுக்கிட்டு அதை வளர்த்துக்கிட்டு அதுக்கு பின்னாடியே ஓடி போய் எவன்டா லோல் படுறது லொங்கடிடுதுன்னு கல்யாணமே வேணான்ற முடிவுக்கு ரஷ்யாவில் இருக்கிறவனும் ஜப்பானில் இருக்கிறவனும் வந்துட்டான். அந்த நாட்டு அரசாங்கமே கவலைப்படுது. இப்போ நம்ம நாட்டில் அப்படி வராது, கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க தான் அடி ஒரே 60 கல்யாணம் 70 கல்யாணம் வாழ்நாளில் சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் கல்யாணம் பண்ணுவான்.
இது ஒரு வாழ்க்கை அம்சம், இது வேற. இப்போ வச்சுக்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணு தானே சார். நமக்கு என்ன கவலைப்படுறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன ஆகுமோ ஏதாகுமோ, பல சிக்கல்கள் இருக்கு, பல போராட்டங்கள் இருக்கு. நான் ஒரு செய்தியை சொன்னா உங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். ஒரு சொற்பொழிவாளர் மீட்டிங்கில் பேசுகிறாங்கல்ல, இந்த கோயில்களெல்லாம் பேசுகிறாங்கல்ல, எனக்கு என்னமோ சமீபத்தில் ஐயா சம்பந்தம் ஐயா புத்தக திருவிழாவுக்கு தான் சார் கூட்டம் அதிகமாக வந்து கேட்குறாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலே. இப்போ கோயில் சொற்பொழிவு கூட யாரும் வர்றதில்லை சார். நான் சைதாப்பேட்டை காரணேஸ்வரர் கோயிலில் 6 மாதத்துக்கு முந்தி போய் உட்காந்து பேசினேன். ஒரு தூணு ஓரமாக ஒரு 10 பேர் தான் கேட்டிருந்தோம். என் சேரையே அவன் பக்கம் திருப்பியிருந்தேன், நான் மைக்கு அவன் பக்கமே பேசியிருந்தேன் சார். பேசிட்டு ஒரு நேரம் தண்ணி குடிக்கலான்னு இப்படி திருமணம் பாரு, அந்த 10 பேரையும் காணோம், வேற 10 பேர் உட்காந்துங்கிறான். அதனோட முதல்ல உட்காந்துங்கிறவன் ட்ரெஸ் எல்லாம் வேற இருந்தது, இது வேற ட்ரெஸ்ஸாக இருக்குது. இவங்க யாருன்னு அமைப்பாளரை கூப்பிட்டு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை சார், இந்த கோயிலை சாமி கும்பிட்டுட்டு 3 தடவை சுற்றிட்டு உட்காந்து போகிற இடம் அது. ஒரு பேட்ச் போயிட்டு அடுத்த பேட்ச் வந்து உட்காந்துங்குதுன்னாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஒரு சொற்பொழிவாளர் மாதிரி தான் போய் பேச போய்கிறார். குதிரை வண்டியில் போய்கிறாரு. இதில் குதிரை வண்டியில் போன உடனே அந்த குதிரை வண்டிக்காரன்னா உள்ளே போய் பார்த்தா ஒரு ஆளை கூட காணோம். குதிரை வண்டிக்காரன் சொன்னான், சாமி நீ பேசு, நான் உட்காந்து கேட்குறேன். உனக்கு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும்ல, நீ பேசுன்ட்டான். அவரும் விடாமல் அவனை ஒருத்தனை வச்சுக்கின்னு, அன்னைக்கே கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு ஒருத்தனுக்கு தான் போதிச்சாருன்னு சொல்லி இவனை உண்டு இல்லைன்னு பண்ணி ஒரு 2 மணி நேரம் அவனை உட்கார வச்சுக்கிறார். உட்காந்து கேட்டுட்டு அவனை கேட்டுக்கிறாரு, குதிரை வண்டிக்காரன் அவனை கேட்டுக்கிறார், எப்படி என் பேச்சேன்னு. அவன் என்ன அறிவாக சொன்னான் பாருங்க பதில். சாமி நான் 4 குதிரை வச்சுக்கிறேன், ஒவ்வொரு குதிரைக்கும் சாப்பாடு தனித்தனியாக கொடுப்பேன். ஆனால் வந்தது ஒரு குதிரைன்னா அதுக்கு உண்டான சாப்பாடை மட்டும்தான் கொடுப்பேன். நீ என்ன பண்ணியிருக்கிற, 4 குதிரைக்கு வேண்டிய சாப்பாடை ஒரே குதிரைக்கு கொடுக்குற மாதிரி இப்போ எனக்கு கொடுத்துக்கிற. நீ என்ன சொன்ன என்ன போனன்னு எனக்கு ஒன்றுமே விளங்கலைன்னா. இவரை விட அவன் தெளிவாகிறான் இல்லைங்களா? எல்லா இடங்களிலுமே சார், நீங்கள் இருக்கிற இடத்துல சூழ்நிலை சந்தர்ப்பத்தை மகிழ்ச்சியாக பாருங்க. இருக்கிறது 1 2 இதை வச்சு நீ எப்படி பண்ணுறதுன்னு பல வீடுகளில் போராட்டம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதை வச்சு தான் நான் பேசுகிறேன். பாசம் காட்டினா மோசம் பண்ணிடுவானா, ரொம்பவும் கண்டிச்சா ஊட்ட விட்டு ஓடிடுமோ, அப்படி ஒரு பயம் இருக்குது. அவன் போர்வைக்குள்ளே இந்த செல்லை வச்சு பார்த்தான்னா அவன் என்னத்தை பார்க்குறானோ ஏதை பார்க்குறானோ, அவன் 5 நிமிஷம் பார்த்துட்டு தூங்கிடுவான். ஆனால் நாம தான் ராத்திரி பூரா தூங்காமக்கிறான். எதை பார்த்தான், என்ன பண்ணான், என்ன போனான். அவன் மனசில் களங்கம் இல்லை, நம்ம மனசில் தான் களங்கம் வந்து ஆட்டி படைக்குது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வைங்கம்மா.